அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிக முக்கியமாக நம்ம விவாதம் செய்ய வேண்டியது அர்மீனியா அசர்பைஜானுடைய பிரச்சனையினால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் வரப்போகிறது, அதை தான் ரொம்ப கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். சீனாவுக்கும் கொஞ்சம் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே, திடீர்னு கொஞ்சம் அப்படியே பிரச்சனை வர மாதிரி தெரியுது. லைட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்துட்டு மற்ற நிகழ்வுகள் ஏன்னா இன்றைக்கி க்யூவில் செகண்ட் இயர் ஆனிவர்சரி பண்ணாங்க. அதாவது இந்த வார் தொடங்கி 2 வருஷம் ஆச்சு இல்லையா. 2 வருஷத்தை செலிப்ரேஷன்லாம் இல்லை, அதை நினைவு கூறுவதற்காக யூரோப்பியனுடைய தலைவர்கள் மௌன அஞ்சலி செலுத்துவதற்காகவும் நேரிலே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்த அறிவிப்புகள் என்ன, ரஷ்யா தரப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, ஃபைனலாக நம்ம இஸ்ரேலினுடைய விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம தலைப்பில் சொன்ன மாதிரி தான் நம்ம டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோம். ஸோ இஸ்ரேல் காசா விஷயம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அந்த நியூஸ் மட்டும் வேணுன்றவங்க லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். பட் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அர்மீனியா அசர்பைஜானுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் கொஞ்சம் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட போகிறது, ஏன் இந்தியா ஸ்ட்ரெயிட்டாகவே பாதிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே இந்தியா அர்மீனியா கூட கொஞ்சம் பெரிய அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இருப்பாங்க. சமீபத்தில் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக இங்கே இப்போ இந்தியாவிலையும் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நேற்று பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஃப்ரான்ஸினுடைய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அர்மீனியா கூட போடப்பட்ட சைனால் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, GM200 ரேடார் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா புகைப்படத்தில், இந்த ஸ்டேஷன் அர்மீனியாவில் அமைக்க போகிறாங்க. இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அர்மீனியானுடைய எல்லை பகுதியை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு அசர்பைஜான் தாக்குச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. இப்போ எப்படி உக்ரைனுக்குள்ளே கியூ பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கல்ல, தடுக்கிறாங்கல்ல, அதாவது ரஷ்யாவிலேருந்து தாக்கல் நடத்தும் போது ஏதாவது ஒரு 20 தாக்கல் நடத்துனாங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 பக்கம் சுட்டு வீழ்த்திடுறாங்க, 2-3 தான் உள்ளே விழுந்து வெடிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வான்பரப்பை பெரிய அளவுக்கு தடுப்பதற்கான இந்த அக்ரிமெண்ட் இது நேட்டோனுடைய இன்னொரு பார்வையாக பார்க்குறாங்க. அதாவது நேட்டோனுடைய என்ட்ரி எப்படி அங்கே உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சாங்களோ அதே மாதிரியான என்ட்ரியாக பார்க்கப்படுது. அப்போ நேட்டோனுடைய என்ட்ரினால் என்ன ஆகும் அப்படின்னா, அசர்பைஜான் கொஞ்சம் வெடித்தேலும். ஆனால் இதில் பாருங்கள், பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அசர்பைஜான் பொறுத்த வரைக்கும் யார் கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா, நார்மலாகவே துருக்கியோட எர்டகன் அவர்களும் அசர்பைஜானுடைய ஆலியோ அவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பர்சனலாக மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஃபுல் சப்போர்ட்டடாக இருப்பாங்க. அப்போ துருக்கி இங்கே அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது துருக்கி எப்பயுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, அது 100% எப்பயுமே எதிரான நிலைப்பாடு. அதே போல் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப சப்போர்ட்டடாக இருப்பாங்க. அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் இஸ்ரேலும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஈரானும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது ஒரு புரியாத புதிர் உள்ள நாடு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம கிளியராக பார்க்கலாம், அசர்பைஜான் ஏன் ஆர்மீனியாவை இத்தனை நாள் கொஞ்சம் அப்படியே சீண்டாமல் பெரிய அளவுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரஷ்யா அந்த பகுதியை பெரிய அளவுக்கு அர்மீனியாவை ப்ரொடெக்ட் பண்ணி தடுத்துருந்தாங்க. அதுக்கு இன்னொரு அக்ரிமெண்ட்டு கூட இருக்குது. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, நான் இதை கூட நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த CSTO அக்ரிமெண்ட்டு, அதாவது த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, CSTO. ஸோ இது எல்லாமே பெலாரஸ், ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆர்மீனியாவோட எல்லை பகுதிகளை பெரிய அளவுக்கு ரஷ்யா பாதுகாத்துட்ருக்கோம். இப்போ நேட்டோவில் எப்படி அமெரிக்காவுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி இந்த CSTOவுக்கு ரஷ்யாவுடைய ஈடுபாடு இருக்கும். கொஞ்சம் இந்த நகரோனோ காரபாத் பிரச்சனையில் ரஷ்யா அப்படியே கொஞ்சம் நடுநிலைத்தன்மையை இழந்துட்டாங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ண தவறிட்டாங்க, அதனால் அவர்கள் மீது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, நாங்கள் வெளியேறோன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய ஆரம்பித்தாங்க. அர்மீனியா கூட அமெரிக்காவும் உள்ள நுழைந்து நேரடியாகவே சப்போர்ட் பண்ணாங்க. நகரோனோ காராபாத் பிரச்சனையை ஏன் அசர்பைஜான் தாக்கல் நடத்தும் போது அதை பிடிக்கப்பட்ட போது இது அநீதி அப்படின்ற அளவுக்குலாம் குரல் கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா தரப்பிலே. சரி, இப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுங்களா? இந்த வரைபடத்தை நீங்கள் பாருங்கள். இந்த வரைபடத்தில் நான் உங்ககிட்ட ஒரு 3 ரூட் பக்கம் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பச்சை கலர் ரூட் பார்த்துக்கோங்க. செயின்ட் பீட்டர்பர்க்கில் தொடங்கி, அதாவது இந்தியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கக்கூடிய வழித்தடம் இது.
செயின்ட் பீட்டர்பர்க், மாஸ்கோ. அஸ்டன்கான் அப்படின்னா அது ஜார்ஜியானுடைய தலைநகரை சொல்கிறாங்க. பேக்கு பார்த்திங்கன்னா அசர்பைஜானுடைய தலைநகர். அடுத்து தெஹரன்லேருந்து சாபர் போர்ட் அப்படின்னா ஈரானுடைய துறைமுகம். அங்கேருந்து நேராக மும்பை போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் நம்மளுக்கு. இதுதான் ஆக்சுவல் பிளான், ஐஎன்எஸ்டிசி ரூட் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா பால்டிக் கடல் பகுதி, நார்த்தன் சி அப்படியே சுற்றி வந்தால் மெடிட்டரேனியன் சி, அதை மத்திய தரை கடல் பகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூயஸ் கேனல் இந்த சுற்றி வருது. ஸோ இப்போ இது கொண்டு வர முடியுமானா இல்லை. அது இல்லாமல் அந்த பார்த்து பாருங்கள், இவ்வளோ நாள் சுற்றி வர்றது ரொம்ப நாட்கள் எடுத்துக்குது இல்லையா. அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட இப்போ மேப் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த ஆங்கிள் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. இப்போ நம்ம அசர்பைஜான் வழியாக கொண்டு வரோம். சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நாளை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு மாதம் கழிச்சாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படின்னா இந்தியானுடைய ரூட் பாதிக்கப்படாதான்? துருக்கி நேரடியாக சொல்லுவாங்க அசர்பைஜான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்தியானுடைய ரூட்டை கட் பண்ணுங்கள், நீங்கள் ரஷ்யாவையும் இந்தியாவையும் நீங்கள் கட் பண்ணுங்கன்ற ஒரு பார்த்து சொல்லுவாங்க. பாகிஸ்தான் வந்து தலையிடும். ஆனால் ஈரான் என்ன பண்ணுவாங்க, அந்த பார்த்து கொண்டு வரனால கொஞ்சம் நடுநிலைத்தன்மையும் அந்த இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்தியா என்ன நினைப்பாங்கன்னா, இது எப்போனாலும் நம்மளுக்கு டேஞ்சர் தான், நிச்சயம் நம்மளுக்கு டேஞ்சர் தான். அதனால் இன்னொரு ஆல்டர்னேட் ரூட்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த ஆல்டர்னேட் ரூட்டு இப்போ மே 2024 ஓப்பன் பண்ண போகிறாங்க. மே 2024 யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் வந்துடும் நாளைக்கு, யாருக்கு ஆட்சிக்கு வந்தாலும். ஏன்னா அதுக்கான வழித்தடம் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க அர்மீனியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே பேசிட்டாங்க. இந்த ரூட்டு கிட்டத்தட்ட ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழித்தடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரைபடத்தில் கருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா, கருங்கடல் பகுதியிலிருந்து ஜார்ஜியாவுக்கு கூட போகலை, டைரெக்டாக அர்மீனியா பக்கம் கொண்டு வராங்க. அர்மீனியாவிலிருந்து நேராக ஈரானுடைய டெஹரானை கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே சாபர் போர்ட்லேருந்து மும்பை போர்ட்டு. ஏன்னா அர்மீனியா திடீர்னு இப்போ ஏன்னா யார் எந்த நாடு க்ளோஸ் ரிலேஷன் நட்பில் இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க, சரி இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சிந்தனை. ஸோ அதுக்குமே ஓகே பண்ணிட்டாங்க. இது ஆப்ஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஆப்ஷன் நம்பர் 3யுமே வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று பிளானில் இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 3 அப்படின்னா மீண்டும் இந்த வரைபடத்தில் அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு ரூட் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கஜகஸ்தான் வழியாக தஜிகிஸ்தான், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரான்லேருந்து சாபர் போர்ட்லேருந்து மும்பை போர்ட். அதில் கூட என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் எப்பயுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க இல்லையா. அதனால் ஸோ ஆப்கானிஸ்தான் வழியாக கொண்டு வரலாம்னு பார்க்குறாங்க. இதில் இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்பயுமேனா அந்த 2 நாடுகள்கிட்ட ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பாங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று வந்து ஆப்கானிஸ்தானுக்கான அதிகமான கோதுமைகளை கொடுக்குறதா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானுக்கான நிறைய நிதி உதவிகளை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளிப்படையாகவே ஆப்கானிஸ்தான் அதை ஒத்துக்கிறாங்க. அதே போல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சாபர் போர்ட்டில் நம்ம பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இந்த 2 பெரிய நாடுகள். அதனால் இந்த 2 ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி நம்மளுக்கு இப்போ அர்மீனியா பிரச்சனைனாலும் இந்த ரூட்டில் கொண்டு வரலாம், அசர்பைஜானுடைய பிரச்சனைனாலும் இந்த ரூட்டில் கொண்டு வரலாம், இல்லை தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த வழியிலையும் கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்துருந்து பார்க்கலாம். பட் அர்மீனியாவை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் யார் எங்களோட வான் பரப்புகளை மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்போம். பட் ரஷ்யா எங்களை ஏமாற்றிட்டாங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம், ரஷ்யா இப்போ ஏமாற்றிட்டாங்க, இப்போ ரஷ்யா வேணான்னும் போது இப்போ அர்மீனியா ஒத்துக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவையும் தாண்டி இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் ஏற்படுகிற ஒப்பந்தமாக நம்ம பார்க்கலாம், ஒரு கிரெடிபிலிட்டியாகவும் பார்க்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம யூரோப் யூனியனில் கொண்டு வரோம் இல்லையா, யூரோப் யூனியன் வழியாக அந்த போர்ட் வழியாக கொண்டு வரும்போது எல்லா நாட்டு கப்பல்களுக்கும் தடை விதித்தாங்க ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் கப்பல் வரும்போது. பட் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இதுவரை இன்னும் யாரும் தடை விதிக்காமல் இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதன் அடிப்படையில் மேபி இந்த 3 ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. ஸோ இதனால தான் நான் அர்மீனியா அசர்பைஜான் இஷ்யூ வரும்போது இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணுன்றதுனால கொஞ்சம் டாப்பிக்கு மாற்றி இந்த ஆங்கிளை இறங்கலான்றதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சீனா என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. ஒரு 1.8 பில்லியன் அமௌண்ட்டு நீங்கள்
செலுத்த வேண்டிய காலகட்டம். அதுக்கான அதாவது ரீபேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணணும், காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, எப்போ நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் உங்களுக்கு நான் 3-4 ஆங்கிளில் சொல்கிறேன். இது வந்து சீனாவும் பாகிஸ்தானும் எக்கனாமிக் காரிடர், இந்த எண்டிலிருந்து அந்த எண்டுக்கு கொண்டு போகிறாங்க. இதில் ரோடு வழி பாதை மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் உருவாக்கப்படுகிற டோட்டல் மின்சாரமும் யார் கண்ட்ரோலில் கொண்டு வராங்கன்னா சீனாவுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதாவது நான் மேலே உங்களுக்கு மேஜர் ப்ராஜெக்ட் கீழே பவர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு லைன் இருக்குது. அந்த இடத்துல நிலக்கரி, ஹைட்ரோனா தண்ணி மூலியமாகவும், சோலார் அப்படின்னா சூரிய வெளிச்சம் மூலமாகவும், விண்ட் அப்படின்னா காற்றின் மூலமாகும். இது எல்லாமே அந்த ப்ளூ கலரில் நான் கீழே ஒரு போட்டிருக்கு பாருங்கள், ப்ளூ கலரில் ஒரு ஏரோ மார்க். இந்த இடத்துல 870 மெகாவாட் கைபர் பக்துல்லாவாக இருக்கட்டும், இல்லை பஞ்சாபில் வந்து 720 மெகாவாட்டாக இருக்கட்டும், இது இரண்டுமே பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிலக்கரி மூலியமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 இடத்துல சீனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே 1320 மெகாவாட். பெஷாவரில் பஞ்சாபில் பார்த்தோன்னா அது மீதி எல்லா இடத்துலையும் சுற்றியும் பார்க்குறோம். அதே மாதிரி சோலார்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபில் ஒரு இடத்துல 1000 மெகாவாட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ விண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்பீர் அப்படின்ற ஒரு பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற சீனா வந்து கடன் கொடுத்து பண்ணுறாங்க. கடன் கொடுத்து அது இல்லாமல் இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ நம்ம ரோடு ஹைவேஸ்லாம் ரோடு இருக்குல்ல, ஹைவேஸில் இந்தியா சார்பாக இந்தியா ரோடு போடும்போது தனியார் நிறுவனம் அதை எடுத்து நம்ம அந்த டோல் கட்டுறோம்ல, அந்த மாதிரி அங்கே ஒரு தனியார் நிறுவனம் தான் உள்ளே வந்து இப்போ வந்து இதெல்லாம் கட்டுறாங்க. நேரடியாக சீனா நிறுவனம் கட்டுதா, சீனா அரசாங்கம் ஃபண்டு கொடுக்குதானே? இல்லை, தனியார் நிறுவனம் இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ தனியார் நிறுவனம் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய ஃபண்டு வந்தால் தானே ஃபண்ட் ஃப்ளோ ஆகும். சரி, நாளைக்கு இந்த ஒரு கம்பெனி திவால் ஆகும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானையும் சீனாவுமே ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்கு பாதிச்சிருவாங்க. ஸோ அதனால் சீனாவும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே பேங்க் கரப்ட் மாதிரி வந்துச்சுன்னா அது பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும், வேலை வாய்ப்புகள் இழக்கும். ஏற்கனவே சீனாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற ப்ராஜெக்ட் கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிற சமயத்தில் இது கொஞ்சம் கராராக கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியல் அமைப்பே ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறனால எப்படி கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்களே தெரியல, இல்லை நாளை வேறு ஏதாவது ஆங்கிளில் சரி கட்ட போகிறாங்கன்னு தெரியல. பட் இது மிகப்பெரிய ஒரு பேசும் விஷயமாக இருக்கிறது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நேராக கியூவுக்கு போயிடுறோம், அதாவது உக்ரைனுடைய தலைநகருக்கு போயிடுறோம். காரணம் என்னென்னா, வந்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வேறு லெவலில் வந்திருக்கிறாங்க. அதனுடைய ஃபோட்டோ கூட பார்க்குறீங்க. அதாவது இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி, கனடானுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ, பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அலெக்சாண்டர் டி கார்கோ வந்து லாஸ்ட்டில் இருக்கிறவர். அப்போ யூரோப்பினுடைய கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து, அது இல்லாமல் G7 முக்கியமான தலைவர்கள் இந்த 2ஆம் வருடம் நடந்தது இல்லையா, அந்த 2ஆம் வருட அதாவது தாக்குதலுக்கு பலியானவர்களுக்கு அஞ்சலிகளை செலுத்திவிட்டு ஒரு 50 வகையான நியூ வெஹிக்கிள்ஸ் யாருக்குன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு யூரோப்பிய யூனியன் சார்பாக அன்பளிப்பாக வழங்குறாங்க. இது எங்களுடைய கிஃப்டாக வச்சுக்கோங்கன்னு இருக்காங்க. அது இல்லாமல் வழக்கம் போல் என்ன டைலாக்னால், நாங்கள் உக்ரைனை தாறுமாறாக நாங்கள் பாதுகாக்க போகிறோம், பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், இன்றைக்கி நாங்கள் பண்ணுற சப்போர்ட்னால உக்ரைன் நிச்சயம் இழந்த பகுதிகளை பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியுடைய தலைவர் ஓல்ஃப் ஷால்ஸ் அவர்கள் கூட அங்கிருந்துட்டே சான்சலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நாங்கள் வந்து எந்த ஒரு நிலப்பகுதியும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன், இன்க்ளூடிங் ரஷ்யா ஒரு செயற்கையாக மேப்பு போட்டு அவங்களே பென்சிலில் ரெடி பண்ணி போட்டால் கூட அதை கூட நாங்கள் எதிர்ப்போம், அதை கூட ஓடி போய் நாங்கள் மீட்டுருவோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன இவ்வளோ சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து பெருசாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா நாடுகளும் அந்த எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட பெரிய அளவுக்கு அவங்க பேசினாங்க. என்னென்னா, ஆயுதங்கள் இல்லை என்றாலும் உக்ரைனுடைய வீரர்கள் பெரிய அளவுக்கு சாகசம் புரிந்திருக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் நீங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள், இந்த வீக்கெண்டில் மட்டும் 17 பிப்ரவரி Su-34 and 35 3 காலி பண்ணிட்டாங்க. 18 Su-34 1, 19 Su-34 Su-35 2, 21 பிப்ரவரியில் Su-34 1, 23 பிப்ரவரி இந்த ஒரே ஒரு வாரத்தில். இன்னும் கொஞ்ச நாள் போனால்
ரஷ்யாக்கிட்ட விமானமே இல்லாமல் பேராஷூட்டை கட்டி தான் அப்படியே பறந்து போவாங்களா, இல்லை தவழ்ந்து வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கியூ பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய வீரர்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள், வெகுண்டு அடித்ததில் சுருண்டி விழுந்திருக்கிறார்கள் ரஷ்ய வீரர்கள் அப்படி நம்ம சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா. ஸோ அதை விட இன்னொரு டைலாக் வந்து பேசிக்கலாம். ஏன்னா போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இல்லை உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மறுக்கிறாங்க. திடீர்னு ஒரு 66 பில்லியன் ஒப்புதல்ன்றாங்க, அப்புறம் பார்த்தா செனட்டில் தடுக்கிறாங்கன்றாங்க. ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. வருதுன்றாங்க, பட் இங்கே வந்து வந்த பாடு தெரியல. உக்ரைனும் பாவம் பரிதவிச்சிட்ருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பென்சில் இருந்தால் நீங்கள் கூட நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிற்காலத்தை சந்ததிக்கும். ஏன் அப்படின்னா, நாளை அவங்க கொடுக்கல அப்படின்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், அதாவது ரஷ்யா வந்து ரஷ்யான்ற மாதிரி அமெரிக்கா வந்து இப்போ டெப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்களா, நாங்கள் பாட்டு போட்டு போயின்னு வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு பாதுகாத்து கொள்வதற்கு வழி இல்லை. ஏன் ரஷ்யா மட்டும் தான் மிரட்டுவாங்களா? ரஷ்யா மட்டும் தான் அணு ஆயுதத்தை போட்டு மிரட்டுவாங்க, நான் மிரட்ட மாட்டோமா? இந்த வாங்கிக்கோ, போட்டு போயிட்டே வந்துடுவோம். அமெரிக்கா இது எல்லாமே யாருக்கு எழுதமாக இருக்குது? அமெரிக்கா கையில் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கொடுங்க. எப்படி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த அளவுக்கு யூரோப்பிய யூனியன் ஓடி வந்து பாதுகாக்கிற சமயத்தில் அங்கே விவசாயிகளோட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது, டெல்லியிலும் சரி அங்கேயும் சரி. ஸோ இந்த விவசாயிகளோட போராட்டத்தில் இன்று காலையில் ஒரு பெரிய சம்பவம். அங்கே அக்ரிகல்ச்சர் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்குதுங்க. இதில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் போய் உள்ளே கலந்துக்கிறாரு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, வெளியே விவசாயிகள் பெரிய அளவுக்கு சூழ்ந்துட்டாங்க. அதனால் எந்த நேரத்துலையும் சூழ்ந்து பெரிய பிரச்சனை வந்துடுமான்ற ஒரு பதட்டம் ஏற்பட்டுறது. அவசரமாக எரடகன் அவர்களை காப்பாற்றி கொண்டு போயிட்டு வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒரு நாட்டோட அதிபருக்கே இந்த நிலைமையா விவசாயிகள் போராட்டத்தால் அப்படின்னு கொண்டு வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். ஸோ ஏற்கனவே யூரோப்பியனுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள், தீப்பறி திறமத்தோட தங்கச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? கெஸ் பண்ணிட்டுவீங்க, ரஷ்யா தான் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அடிஷ்னலாக ரொம்ப நீங்களே ஷாக் ஆகிடுவீங்கன்னு எதுவுமே சொல்ல, பேசுகின்ற புகைப்படம் அந்த இதுதான். தலைவர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் போயிருக்கிறாரு. போய் பார்த்துட்டு, என்னப்பா என்னுடைய பேர்லாம் தெரு பேர் வச்சிட்டியா இல்லை எடுத்துட்டியா, அண்ணனுக்கோட விசுவாசமாக இருக்கியா இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு கிரேட் ஹானர், அதாவது உக்ரைனுடைய வீரர்களுடைய துணிவு மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி அடையும் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிவிட்டு, புட்டினுடைய ஃபோர்ஸஸ்லாம் வந்து துவம்சம் பண்ணி தூளாக்கும்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லிவிட்டு, அது ஒரு போயிட்டு அவர் இறங்கணும் போதே யூகே சார்பாகவும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரிட்டன் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் 287 மில்லியன் அளவுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் அதாவது ஆயுதங்களை வாங்க போகிறோம். சப்ளை செயினை பெரிய அளவுக்கு நாங்கள் யார் கொடுக்க போகிறோன்னா, உக்ரைனுக்கு நாங்கள் அர்ஜென்ட் தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை 50+ கிரிமினல் ப்ரோப் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட விசாரணை இறங்கியிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ஆயுதங்களை கொடுக்குறோம் இல்லையா, அதில் ஏகப்பட்ட ஃப்ராடு உள்ளே நடந்திருக்கிறது. உக்ரைன் தரப்புலையும் சரி எங்கள் தரப்புலையும் நிறையா இடையில் வந்து கேம் சரிய அளவுக்கு ஆடி இருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஆயுதங்கள் சரியான அளவுக்கு புதுசாக பழசாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 50+ கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, பர்டிகுலராக உக்ரைனுக்கு கொடுக்கறது மட்டுமே. இதை நாங்கள் விசாரிக்க போகிறோம். பட் இதனால் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் குறையல. ஏன்னா இடைத்தரகர்கள் பெரிய அளவு கொஞ்சம் உள்ளே பூந்து விளையாடி இருக்காங்க. அதை நாங்கள் என்ன ஏதுன்னு பார்க்குறோன்னு இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன், நிறைய அரசியல் தலைவரோட வீட்டை சுற்றியும் பெரிய அந்த செங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போட்டு கட்டி நிரந்தரமாகவே மூடுறாங்க. அவ்வளோதான், போயிட்டு ஒரு மினி மேஸ்திரி மாதிரி ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு ஜெர்மனியுடைய அசட்டு ப்ராசஸிங் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கிராஸ் ப்ராசஸிங் பிளான்ட்டை 1 பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கிட்டாங்க. காரணம், நாங்கள் அவங்களுக்கு டிட் ஃபார் டேட் மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைனுடைய பத்திரிகைகள்லாம் சரி, வெஸ்டர்ன் பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் வீரர்கள் போர் புரிவதற்கு பயந்து கொண்டு தாய்லாந்து சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரஷ்யன் இப்போ எங்கே இருக்காங்கன்னா தாய்லாந்தில் பறந்துட்டுருக்காங்க. எல்லாமே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு என்ஜாய் ஆகிறாங்களாம். ஆளை விட்டால் அங்கே நம்ம உக்ரைனுக்குடைய போருக்கு அனுப்பி நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, போனோமா தாய்லாந்தில் மசாஜ் பண்ணிக்கிட்டு என்ஜாயாக இருந்தோமா, எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்ட்டு தாய்லாந்தை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள் ரஷ்ய மக்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க. உக்ரைனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரஷ்யா அதுக்கான வரைபடத்தில் பார்க்குறீங்களா பெரிய தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இது அங்கே கியூ தலைநகரை நோக்கி சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா,
இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஃபைனலாக முடிக்கிற சமயத்தில். இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீனா மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறார்கள் பாலஸ்தீனுக்கு யூஎனில் பேசுகிறதா இருக்கட்டும். அதாவது இப்போ இஸ்ரேல் எப்படி தன்னை தற்காத்து கொள்வதற்காக தாக்குதல் நடத்துவதை நியாயப்படுத்துகிறார்களோ அதே தான் பாலஸ்தீன மக்களும் அவர்களை தற்காத்து கொள்வதற்காக ஆயுதம் ஏந்தி போராடுறதுனால அது அவங்க தரப்புலையும் கரெக்டு. அதனால் வந்து டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அது அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க, நாங்கள் அதை வந்து மறுக்கிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, நெதன்யாகு அவர்களுக்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கிறது. ஸோ எங்களுக்கு தேவை ஹாஸ்டேஜஸ், எங்களுக்கு வந்தே தீரணும், எங்கள் ஆளுங்களை எத்தனை நாள் தான் அங்கேயே இருப்பாங்க, கொஞ்சம் மீட்டு கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. சரி, நெதன்யாகு அவர்கள் மட்டும் இல்லை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இத்தாலியில் இன்றைக்கி பெரிய சம்பவம் ஒன்றுன்னு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் போலீஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு தடியடியை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அந்த தடியடியில் நிறைய பேர் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் கூட தொழுகை நடத்த இடத்துல பர்டிகுலராக கொடியை வந்து காட்டினோடனே போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அழுக்காக தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தொழுகை நடத்துகிற இடத்துல முக்கியமான ஒர்ஷிப் பண்ணுற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி காட்டாதீங்க, பாலஸ்தீன கொடியை காட்டக்கூடாது, இது வந்து ரொம்ப வேறு மாதிரி போய்டுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சென்காம் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 29 யூகேனுடைய கப்பல் எம்இ ரூபிமார் அப்படின்ற ஒரு கப்பலை பெரிய அளவுக்கு அவதிகள் தாக்கல் நடத்தினாங்க. அந்த தாக்கல் நடத்தின் விளைவாக 41,000 டன் ஃபெர்டிலைசர் உரம் என்ன ஆச்சுன்னா கடலில் இறங்கிடுச்சு. புகைப்படத்தை கூட பாருங்கள், அந்த தண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ அது முழுக்க தண்ணி அந்த இடத்துல வந்து மாசடையுது. இவ்வளோ ஃபெர்டிலைசர் தண்ணிக்குள்ளே கலந்து தண்ணியே டோட்டலாக கெமிக்கலாக மாறுது. ஸோ தண்ணியோட தன்மை மாறும் பட்சத்தில் இது எதிர்கால மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது ஹவுதிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எமனி ஹவுதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாடர்னாக இருக்குது, யூஎஸ் டிஃபென்ஸ் தாண்டி யூகேவை தாண்டி. ஸோ அவங்களுடைய டாக்டிக்கல் லெவலாக இருக்கட்டும், இல்லை வெப்பன் எக்யூப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஸ்பெஷலைஸ்டு ஆர் அமேசன் டாக்டிக்கல் எல்லாமே வந்து எங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு முன்னாடி எதுவுமே செட் ஆகாது. தேங்க் காட் எங்களை வலிமைப்படுத்தியதற்காக, எதிரிகள் நடத்திய தாக்குதல் அனைத்தும் தோல்வியடைந்து எங்களை வலிமையாக வைத்திருப்பதற்காக கோடான கோடி நன்றி இறைவனே நன்றி அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எமினி ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உங்களுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை, அதில் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், உங்களுக்கு அதற்கான உரிமைகளை நீங்கள் இழந்து விட்டீர்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்கள் காசாவுக்குள்ளே நடத்துகிற நிகழ்வுகளை நிறுத்துங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் செக்யூரிட்டி ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஃபாக்குள்ளார இதுக்கு முன்னாடி உணவுகள் மற்றதெல்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ மெடிசனை வந்து நிறுத்த போகிறாங்க. UNRWA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ண நார்த்தன் காசாவில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் மீது எல்லாமே நிறைய குறைஞ்சிட்டே வராங்க. மருந்துகளே வந்து பெரிய குறைஞ்சிருக்கிறது. ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இன்னும் ஒரு வாரம் தான் எங்களுக்கான பேக்கப் இருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ்னுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க நார்த்தன் காசா பகுதியெலாம் பிடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாக தாக்கல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது. இவங்க யார், இஸ்ரேலினுடைய இராணுவம் உள்ளே இருக்கக்கூடிய டனலை பெரிய அளவுக்கு வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்களால் இன்னும் வீழ்த்த முடியல. இன்னும் 5000 ஹமாஸினுடைய ஃபைட்டர்ஸ் இன்னும் ஸ்டில் அவங்க பெண்டிங்கில் ப்ரெசென்ட் இப்போ இருக்காங்க, தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வந்து கண்ணு கட்டி விட்ட மாதிரி இங்கே பண்ணிட்டோம் அங்கே பண்ணிட்டோம் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையான ஒரு பார்த்து அடையாமல் இருக்காங்கன்றதுல தெளிவாக தெரிகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒன்றே தான், இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ரஃபா பகுதி இருக்கு இல்லையா, சவுத்தன் காசாவில் இன்றும் பெரிய இழப்புகள். ஸோ இதுவரை இறந்த மக்களோட எண்ணிக்கை 29,606 பேர் வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாலஸ்தீனம் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வார் பிளான், குறிப்பாக இஸ்ரேலுடைய வார் பிளான் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ என்ன ரஃபா பகுதியை முழுமையாக நாங்கள் உள்ள நுழைய போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச், நன்றி, வணக்கம்.